இங்கே வந்து கோரக சித்தர், அதாவது 18 சித்தரில் ஒரு சித்தர் கோரக சித்தர். அந்த கோரக சித்தர் தான் இங்கே சுவாமிக்கு பல காலமாக பூஜை பண்ணியிருக்கார். பல காலம் பூஜை பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் அவருக்கு உடம்பில் ஒரு பக்கத்தில் வெள்ளை வெள்ளையாக இருந்திருக்கு. பகவானே, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் எல்லாம் சேவையெல்லாம் செஞ்சுட்டுருக்கேனே, என் மேலே இப்படி இருக்கேன் அப்படிங்கும்போது, ஆனால் தான் அந்த கோரக சித்தருக்கு திங்கட்கிழமையில் நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறது. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை எடுத்து நம்ம உடம்புல போட்டுட்டு கடலை மாவு பயத்த மாவு தான் போட்டு குளிக்கணும். வேறு பத்தியம் போக்குவரத்து எதுவும் கிடையாது. இப்போ டாக்டர்கிட்டலாம் போகணுன்னா இப்போ புளி சேர்க்கக்கூடாதும்பாங்க, கடுகு சேர்க்கக்கூடாதும்பாங்க. சுவாமிகிட்ட அவருக்கு அர்ச்சனை பண்ணுற இந்த விபூதி இருக்குது இல்லையா, பிரசாதம், அந்த விபூதியே மேலே தடவிக்கிட்டு நம்ம பட்டு வேஷ்டியோ சாதாரண வஸ்திரமோ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆக இந்த வெண்குஷ்டம் அப்படின்னு தான் அப்புறம் பேர் வந்தது. இப்போ வெண்புள்ளி அப்படிங்கிறாங்க. அந்த ரோகம் இங்கே நிவர்த்தி ஆகும். இங்கே தட்சிணாமூர்த்தி 3 தட்சிணாமூர்த்தி இருக்கார். எவ்வளோ பெரிய பெரிய சேத்திரமாக இருக்குது, ரொம்ப விசேஷமான சேத்திரம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சித்தநாத சுவாமி சேத்திரத்தில் இந்த நவகிரகத்துக்கிட்ட இந்த அமைப்பு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எல்லோரும் வந்திருக்கலாம் இந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு, அந்த சித்தநாதரை பார்க்குறதுக்கு அவங்கவுங்களுக்கும் ஒரு குடுப்பனை போக்குவரத்துலாம் இருந்தால் தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா இங்கே உள்ள நவகிரக அமைப்பு எப்படின்னா, சிவபெருமான் எப்படி மேற்க பார்க்குறக்காரோ அதேமாரி தான் நவகிரகத்தில் சனி, குரு, ராகு இவங்க 3 பேரும் தட்சிணாமூர்த்தியை பார்க்குறாங்க. அதாவது நடுப்புற சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவங்க 4 பேரும் மேற்க பார்க்க. அதேமாரி உங்களுக்கு பால சுப்பிரமணியர் மேற்க. அதேமாரி குழந்தை ரூபத்தில் சனி பகவான் அவரும் இங்கே மேற்க பார்க்க. நீங்கள் காசிக்கு போகிற பலன் இருக்க, காசி விஸ்வநாத் விசாலாட்சி அவங்களும் இங்கே மேற்க.